சேனலில் தெரிவிக்கப்படும் கருத்துக்கள் யாவும் ஒரு கற்பித்தல் முறை கருத்துக்கள் பரிமாற்றம் மட்டுமே. இதில் சேருவதும் சேராததும் அவரவர் தனிப்பட்ட விருப்பமாகும். இதில் ஏற்படும் லாபத்திற்கோ இழப்பிற்கோ இந்த சேனல் பொறுப்பேற்காது. வணக்கம், வாழ்ந்து காட்டுவோம் பெண்ணே. வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன ஸ்பாட் லோன் பற்றி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம ஸ்பாட் லோன் பற்றி நம்ம வீடியோ போட்டதில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போடுறோம். ஏன்னா நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு எப்போவுமே உடனே ஐடி போடுறது கிடையாது. சேலரிலாம் எடுத்ததுக்கப்புறம் நல்லா போச்சுன்னா தான் போடுறோம் நம்ம. ஸோ ஒரு ப்ரொசீஜர் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இப்போ வீடியோ போட்டுட்ருக்கேன். இதுக்கப்புறம் டவுன்லைன் வராங்கன்னா அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் வீடியோ கொடுக்கலாங்கிறதுக்காக தான் நான் போடுறேன். அப்புறம் இன்றைக்கி ஸ்பாட் லோன் பற்றின PDF தான் கொண்டு வந்திருக்கேன். பார்க்கலாம். ஸ்பாட் லோன் இது ஹைதராபாத் கம்பெனி. ஆல் ஓவர் இந்தியா நிறைய ஸ்டேட்டில் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்பாட் லோன் பற்றின பெனிஃபிட் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். நோ சிபில் ஸ்கோர் அப்படின்னா என்னென்னா, இதுக்கு முன்னாடி வந்து சிபில் ஸ்கோர் என்னன்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் லோன் வாங்கியிருக்கீங்களா, லோன் வாங்கினா ஒழுங்காக கட்டியிருக்கீங்களா அப்படிங்கிற அந்த ஒரு டீட்டெயில்ஸ் தான் அது. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளாக் மார்க் இருக்குன்னா உங்களுக்கு லோன் கிடைக்காது நீங்கள் பேங்க்லாம் போனீங்கன்னா. ஸோ அந்த மாதிரியான எந்த ப்ராப்ளமும் இப்போ வந்து ஸ்பாட் லோனில் கிடையாது. நோ சிபில் ஸ்கோர், நோ டாக்குமெண்ட் ரெக்வயர்ட், எந்த டாக்குமெண்ட்டும் உங்களுக்கு தேவையில்லை. ஈஸியாக வாரம் நீங்கள் லோனை திருப்பி கொடுக்குற, அதாவது EMI வசதி இருக்குது. அதுக்கப்புறம் உடனே உங்களுக்கு லோன் கிடச்சிரும். நீங்கள் வந்து லோனுக்கு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் 1 மாதம் 1.5 மாதம் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஜாயின் பண்ணி ஒரு 2 ரெஃபர் கீழே உங்களுக்கு கீழே கொடுத்தீங்கன்னா அடுத்த செகண்டே நீங்கள் வந்து லோனுக்கு எலிஜிபிள் ஆயிருவீங்க. இதுதான் இது ஸ்பாட் லோனில் லோன் கிடைக்கிறதுக்கான ப்ரொசீஜர். ஓகேங்களா. அடுத்து கேஷ்பேக் ஃபெசிலிட்டி அப்படின்னா என்னென்னா, நீங்கள் லோன் எடுக்கிறீங்க. ஃபஸ்ட் லோன் உங்களுக்கு 2250 ரூபா ஃபஸ்ட் லோன். 1600 கட்டுறீங்க, 2 ரெஃபர் கொடுக்குறீங்க, லோனுக்கு எலிஜிபிள் ஆகுறீங்க. அடுத்த செகண்டே லோன் எவ்வளோ கிடைக்குன்னா 1800 ரூபா. ஸோ அந்த 1800 ரூபாவில் 1800 ரூபா நீங்கள் கட்டினீங்கன்னா 2250 ரூபாவில் 1800 தான் திருப்பி கட்டுவீங்க. மீதி 450 ரூபா உங்களுக்கு கேஷ்பேக், அதாவது மானியம் சொல்லலாம், சப்சிடின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு கேஷ்பேக்காக கிடைக்கும். இதில் இன்னொரு விஷயம், ஒவ்வொரு லோனுக்கும் கிடைக்கிற கேஷ்பேக் அமௌண்ட் மட்டுமே 3,88,400 சில்லரை உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் ஸ்பாட் லோன் ஜாயின் பண்ணுறது பெஸ்ட்டு. லோன் மட்டும் கிடைக்கிறது மட்டும் இதில் வந்து பெனிஃபிட் கிடையாது. உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சம்பாதிக்கவும் முடியும், லோனும் கிடைக்கும், அதுவும் மானியத்தில் கிடைக்கும். உங்களுக்கு அதில் ஒரு வருமானமும் கிடைக்கும். அது எப்படின்னா, நீங்கள் 2 ரெஃபர் கொடுக்கறது கட்டாயம். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் ரெஃபர் கொடுக்குறீங்கன்னா அது உங்களோட சம்பாத்தியத்தில் கணக்கில் சேரும். எப்படின்னா, நீங்கள் வந்து ஒவ்வொரு ரெஃபருக்கும் 500 உங்களுக்கு வந்து ரெஃபர் அமௌண்ட் கிடைக்கும். ஸோ பைனரி இன்கமும் இதில் இருக்குது. பேர் மேட்சிங் நடந்துச்சுன்னா பைனரி இன்கம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு சம்பாத்தியமும் பண்ண முடியும். இவங்க வந்து அப்கமிங் ப்ராஜெக்டாக என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, கார் லோன், லேண்ட் லோன், ஹோம் லோன், 2 வீலர் லோன், ஃபர்னிச்சர் லோன், எலக்ட்ரானிக் லோன், மொபைல் லோன். ஸோ இந்த மாதிரியான லோன்லாம் வந்து ஃப்யூச்சரில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்கமிங் ப்ராஜெக்ட்டில் இன்னொன்று கிரெடிட் கார்டு வசதி கொடுத்துருக்காங்க. யூஸ் வித் எனி ஷாப்பிங் போர்ட்டல். ஸோ நீங்கள் கிரெடிட் கார்டு என்னென்ன யூஸ் பண்ணுவீங்களோ அது எல்லாமே இதுலையும் யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. கோல்டு லோனும் வரப்போகுது அப்கமிங் ப்ராஜெக்டில். நீங்கள் இதில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1600 ரூபா. ஸோ 1500 ரூபா கட்டினீங்கன்னா போதும். வேறு எந்த ஒரு அமௌண்ட்டும் இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. 2 ரெஃபர் கொடுத்தீங்கன்னா போதும். லோனும் கிடைச்சிரும் உங்களுக்கு வந்து சர்வீஸ் டேக்ஸ் அது இதுன்னு எதுவுமே நீங்கள் கொடுக்க வேண்டாம். எந்த சார்ஜஸும் கிடையாது. ஈஸியான வழியில் உங்களுக்கு லோன் கிடைக்கும். டெய்லி போனஸ் 0.5%. இது என்னென்னா, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்களால் ரெஃபர் கொடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் கொடுக்கவே முடியல. 2 ரெஃபர் கொடுக்கறது கம்பல்சரி. இப்போ லோனுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. சப்போஸ் உங்களுக்கு கொடுக்க முடியல, அப்போ போட்ட காசு அவ்வளோதானா? அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா டெய்லி 8 ரூபா உங்களோட வேலெட்டில் வந்து ஆட் ஆகும். எவ்வளோ கிடைக்குன்னா 3000 சில்லரை வர வரைக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் போட்ட அமௌண்ட்டு டபுளாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஆள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு கீழே 2 பேர். இதுதான் லோன் எலிஜிபிளுக்கானது. ஸோ உங்களுக்கு அமௌண்ட் வந்து இந்த 2250 ரூபா உங்களுக்கு கிடச்சிடும். லோன் வந்து கிடைக்கிறதுக்கான சார்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து ஃபஸ்ட் லோன் உங்களுக்கு 2250 ரூபா கிடைக்குது. ஸோ ஃபஸ்ட் லோன் பார்த்தீங்கன்னா 2250 ரூபா கிடைக்குது. வீக்லி இன்ஸ்டால்மெண்ட் பார்த்தீங்கன்னா 450 ரூபா, 4 வாரம் கட்டுற மாதிரி இருக்கும். 1800 ரூபா தான் நீங்கள் திருப்பி ரிட்டர்ன் பண்ணுவீங்க. அதாவது திருப்பி கம்பெனிக்கு பே பண்ணுவீங்க. மீதி 450 ரூபா உங்களுக்கு திருப்பி கேஷ்பேக் உங்களுக்கே கிடச்சிரும். ஓகேங்களா. இது எப்போ கிடைக்குன்னா, 2வது லோன் 5000 ரூபா லோன் நீங்கள் உங்களுக்கு சேங்ஷன் ஆகும்போது அதில் சேர்ந்து உங்களுக்கு 450 ரூபா வரும். நீங்கள் வித்ட்ரா போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ 2வது லோனில் பார்த்தீங்கன்னா 1000 rupees உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்குது. ஸோ 3வது லோனில் பார்த்தீங்கன்னா 2000 ரூபா கேஷ்பேக் கிடைக்குது. ஸோ வீக்லி இன்ஸ்டால்மெண்ட்டும் ஜாஸ்தியாகும். நீங்கள் 5000 ரூபா வரும்போது 8 வாரம், அதுக்கப்புறம் 10000 ரூபா வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 வாரம் உங்களுக்கு இதுலேருந்து 10 வாரம் கட்டுற மாதிரி வரும். உங்களுக்கு மொத்தம் 9 லோன் கிடைக்கிது. கிட்டத்தட்ட 19 லட்சம் வரைக்கும் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது உங்களுக்கு வந்து கேஷ்பேக் அமௌண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 3,88,450 ரூபா கிடைக்குது உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ நீங்கள் கட்டுற அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான். ஒரு இன்ஸ்டால்மெண்ட் நீங்கள் கட்டாமல் உங்களுக்கு கேஷ்பேக்காக உங்களுக்கு கிடைக்கும்.
இதில் வாரம் நீங்கள் வந்து லோன் எடுத்துகிட்டு என்னால் எப்படி வந்து 450 ரூபா கட்ட முடியும், இல்லை 500 ரூபா கட்ட முடியும், நம்ம வாரம் வந்து 4000 ரூபா கட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுக்காமலே விட்டுடலாம். உங்களோட வேலெட்லேயே வந்து உங்களோட அமௌண்ட்டை விட்டிங்கன்னா வாரம் உங்களுக்கான அந்த இன்ஸ்டால்மெண்ட் தொகையை அவங்களே பிடிச்சிக்கிட்டு மீதி வந்து கேஷ்பேக் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் நான் லோன் எடுத்துட்டேன், ஆனால் ஒரு வாரம் எனக்கு கட்ட முடியாமல் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அப்போ என்ன நடக்கும்னா 10% ஃபைன் போட்டு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் லோன் எலிஜிபிள் ஆவீங்க. பட் ஆனால் உங்களுக்கு அந்த ஒரு 20 மந்த்ஸ் அதாவது மந்த்லி 1 lakh அப்படிங்கிற ராயல்ட்டி இன்கம் உங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த வீக்லி வந்து இஎம்ஐ கட்டுறதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறது தான் இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வாரம் கரெக்டாக கட்டுற மாதிரினா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை என்னால் எடுக்க முடியல, அந்த அமௌண்ட் கட்ட முடியலன்னா வேலெட்லேயே விட்டுருங்க, அவங்களே பிடிச்சிருவாங்க. நீங்கள் கரெக்டாக வந்து எல்லா இஎம்ஐயும் கட்டி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 lakh per month 20 months வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 9 லோனும் எடுத்து நீங்கள் ஒரு வாரம் கூட மிஸ் பண்ணாமல் கரெக்டாக கட்டிட்டீங்க அப்படின்னா மந்த்லி 1 lakh உங்களுக்கு இந்த அமௌண்ட் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு டைரக்ட் ரெஃபருக்கும் 500 கொடுக்குறாங்க. பேர் மேட்சிங் இன்கம் 10%. ஸோ 160 rupees உங்களுக்கு பேர் மேட்சிங் இன்கம் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ பைனரி உங்களுக்கு எந்த ரேஷியோவில் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 1:2, 2:1. அதே மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்குற 2 ரெஃபருக்கு உங்களுக்கு பைனரி இன்கமும் ரெஃபர் இன்கமும் கிடைக்காது. நீங்கள் 3ஆவதாக கொடுக்குற ரெஃபருக்கு தான் உங்களுக்கு ரெஃபர் இன்கமும் பைனரியும் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1:2 இல்லை 2:1 அப்படி இருந்தால் உங்களுக்கு பைனரி கிடைக்கும். செகண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 1:1 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பைனரி ஸ்டார்ட் ஆகும். 10% பைனரி. கேப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 per day உங்களுக்கு கிடைக்கும். ஃபைனலாக நம்ம இதில் ஜாயின் பண்ணுறதுல என்னென்ன பெனிஃபிட்னா நமக்கு கேஷ்பேக் ஒரு 3,88,000 ரூபாய் கிட்ட கிடைக்குது. ப்ளஸ் பைனரி இன்கம் கிடைக்குது, ப்ளஸ் ரெஃபரல் இன்கம் கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக லோன் கிடைக்குது. உங்களுக்கு எந்த ஒரு பேப்பர்ஸும் இல்லாமல், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், ஸ்ட்ரகிள்ஸ் இல்லாமல் ஈஸியாக உங்களுக்கு லோன் கிடைக்குது. ஈஸி இன்ஸ்டால்மெண்ட் இருக்குது. ஸோ ஓவரால் நீங்கள் வந்து ஸ்பாட் லோனில் ஜாயின் பண்ணுறது நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றது நிச்சயமான உண்மை. தேங்க்யூ ஸோ மச்.